பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பெய்துள்ளது. விழுப்புரத்தில் உள்ள கௌதம் நகர், ஸ்ரீராம் நகரின் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது காணலாம். விழுப்புரத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழையானது பெய்திருக்கிறது. இதனால் கௌதம் நகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கிற நிலையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விழுப்புரத்தில் 24 மணி நேரமாக விடாமல் கனமழையானது அங்கு கொட்டி தீர்த்து வருகிற நிலையில் கௌதம் நகரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வெள்ள நீரில் வாகனங்கள் மூழ்கியிருக்கிறது. குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறார்கள். அந்த குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் தொடர்ந்து காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கிற நிலையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விழுப்புரத்தில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல பரவலாக மிக கனமழை பெய்திருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழை பெய்திருக்கிறது. அந்த விவரங்களை நம்ம கேட்டிருந்தோம். இப்போ அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கௌதம் நகர் என்ற பகுதியுடைய காட்சிகள் தான் நம்ம பார்த்து வரோம். இந்த பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டது விளைவாக வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பிற்காக முதல் தளத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அதே போன்று தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முதல் மாடி இல்லாதவர்கள், அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு போன்றோ அல்லது தரைத்தளத்துக்கு கூடுதலாக தளமில்லாத மக்களோ அந்த வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. குறிப்பா அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் இணைந்திருப்பதாகவும் இந்த பகுதியில் தற்பொழுது வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருப்பதனால அவர்களுக்கு தற்பொழுது அத்தியாவசிய வாழ்க்கை, அடிப்படையான அன்றாட வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக கனமழையாக மயிலத்தில் 51 சென்டிமீட்டர் மழைப்பதிவு நம்ம பார்த்திருந்தோம். அதே போன்ற இந்த மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை பொழிந்த சூழல்ல தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி விழுப்புரம் மாவட்டத்தில் கௌதம் நகர் இந்த பகுதிகளில் சாலை எது, அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் எது என்ற அடையாளம் தெரியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் மூழ்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஜேசிபி இயந்திரம் சாலையில் செல்ல முடியாத நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கடுமையான நிலப்பரப்பில் கூட செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஜேசிபி இயந்திரங்களே தண்ணீர் எது, சாலை எதுன்னு தெரியாத அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுபோல் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்கடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையிலையும் தொடர்ந்து தற்பொழுது மழை பெய்து வருகிறத பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு சில நேரங்களில் மழை விட்டு விட்டு பெய்யக்கூடியதை பார்க்கிறோம். நேற்றைய தினம் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பொழிவுதான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தற்பொழுதைய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.